நம்ம ஊரில் பேன் இண்டியா படம் எடுக்கிறேன்னு சொல்லி மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ், அதாவது அங்கே ஆல்ரெடி மிகப்பெரிய கொடி கட்டி பறந்துட்டு இருக்கக்கூடிய சில நடிகர்களை கூட்டு வந்து இங்கே முடிச்சு விட்ட சில பேரை தான் பார்க்க போகிறோம். அது யார் யார் அப்படிங்கிறத பார்ப்போம், என்ன படம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குல்ஷன் குரோவர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி நடிகர் இருக்காருங்க. அவர் பார்த்தீங்கன்னா பெரிய புகழ்பெற்ற ஒரு வில்லன் நடிகர் அப்படின்னு சொல்லலாம். அண்ணே எப்படிப்பட்ட நடிகண்ணே, நகைச்சுவையாகவும் நடிப்பாரு, குணச்சித்திரமாகவும் நடிப்பாரு. பெரிய பெரிய படங்கள்ல பெரிய பெரிய வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு ராம் லக்கன் அப்படிங்கிற படமா இருக்கட்டும், சத்மால ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான படங்கள்ல ஹிந்தியில கொடி கட்டி பறந்து இருந்தவரை இங்க தமிழ்ல கூட்டு வந்து முடிச்சு விட்ட படம் தான் இந்தியன் 2. பாடி லாங்குவேஜ் லேடி மாதிரி தான் இருக்கும். அவருக்கு என்னென்ன அநியாயம் பண்ணாங்க, கொஞ்சமாவது அந்த பாவம்லாம் இவங்களை சும்மா விடுமா? ஒரு வர்மக்கலை போட்டு அவர் பெண்ணா மாறுறது பரவாயில்ல, ஆனால் லிப்ஸ்டிக்கு கண்மையெல்லாம் போட்டு ஒரு ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே மாறி ஒரு அநியாயம் பண்ணியிருப்பாங்க பாருங்க. ஏன்டா இந்த மனுஷனை கூட்டு வந்து இப்படி கேவலப்படுத்தி விட்டீங்க அப்படின்னு தான் தோணுச்சு அதை பார்க்கும்போது. கன்னட இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னா கண்டிப்பாக உபேந்திராவை நம்ம சொல்லலாம். அவரோட படங்கள்லாம் வேற லெவல் ஹிட் அடிச்சிருக்கு. அவர் டைரக்டராகவே வித்தியாசமான படங்களை வித்தியாசமான முயற்சியெல்லாம் கையாண்டிருக்காரு. ஆனா அவரை தமிழ்ல கூப்பிட்டு வந்து முடிச்சு விட்ட படம் தான் சத்தியம். இந்த லாண்ட் ஆர்டரை காப்பாத்த இந்த கோமாளி வேஷம் வேற தூக்கி போட்டேன், கையாலாகாத இந்த யூனிஃபார்ம் தூக்கி போட்டேன். விஷால் அவர்களோட சத்தியம் திரைப்படத்தில் வில்லனா போடுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ரோலை கொடுத்து கொலையா கொண்டிருப்பானுங்க. அதுக்கப்புறம் அவரு தமிழ் பக்கமே வரல. சில பேரை பார்க்கும்போது தான் அப்பா மகா நடிகண்டா இந்த ஆளு, என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிச்சிருவாரு, என்ன கொடுத்தாலும் பிரித்து மேய்ஞ்சிருவாரு அப்படின்னு நம்ம பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சில பேர்லாம் முக்கியமான ஒருத்தர் நவாஸுதீன் சித்திக்கு. கிளாமர் அப்பில் சேம் அப்பில் உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. இவர் கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர், சாக்கெட் கேம்ஸ் அப்படின்னு பெரிய பெரிய சம்பவங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் இவரை கூட்டு வந்து இங்கே தமிழில் ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க பாருங்க. ஒரு பிறவி கலைஞனை கூட்டு வந்து தமிழில் ஒரு மட்டமான ரோலை கொடுத்து காலி பண்ணி விட்ட படம் தான் பேட்டை. அடிச்சது யாரு? கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. அவரை கூட்டு வந்து பயங்கரமான வில்லன் ரோல் கொடுக்குறேன்னு சொல்லி நவாஸுதீன் சித்திக் கேரக்டர் ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி தான் இந்த படத்திலே இருக்கும். அவரோட கேரக்டருமே அப்படிதான் இருக்கும். நம்ம மைண்ட் அங்க போகுது. அடிச்சது யாரு? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். 90ஸ்ல பயங்கர ஆக்ஷன் ஹீரோவா வலம் வந்தவர் தாங்க சுனில் ஷெட்டி. ஆனால் அவரை கூட்டு வந்து இப்போ ஒரு மட்டமான ஒரு வில்லன் ரோலை கொடுத்து ரொம்ப ரொம்ப அறிவே இல்லாத ஒரு மூளையே இல்லாத ஒரு வில்லன் இருந்தால் எப்படி இருப்பாரோ, என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க, அந்த மாதிரி ரோலை கொடுத்து காலி பண்ணி விட்ட படம் தான் தர்பார். பயமா இருக்கா? என்ன பார்த்தாவா? இல்லை சார், அவரு பார்த்தா சார். யாரு? டர்ரா என்ன முறைக்கிறார்ல சார், அவரு சார். யாரு? அவனையா? ஏஆர் முருகதாஸ்க்கு அப்படி என்ன கோவம்னு தெரியல நம்ம சுனில் ஷெட்டி மேல. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? பாபி டியோல் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய ஆளுமை உள்ள நடிகருங்க. இன்னைக்கு கூட அவர் ஒரு படத்தில் நடித்தார் அப்படின்னா அவ்வளோ கலெக்ஷன் எடுக்குது. அப்படிப்பட்ட பேர் அவர் வாங்கிட்டு போகிறாரு. உதாரணத்துக்கு அனிமல் கூட அவர் நடித்த முதல் படமே பர்சாத் அப்படிங்கிற படமே வசூலை வாரி குச்சி பெரிய ஹிட் ஆச்சு. சரி, அதெல்லாம் ஓகே. இப்பேற்பட்ட ஒரு நடிகரை நம்ம தமிழில் வில்லனாக கொண்டு வரணும்னா கடைசியில் கங்குவால அவரை வில்லனா போட்டு இதில் யாரு பாபி டியோல்னு நம்ம தேடுற மாதிரி ஒரு மேக்கப்பை போட்டு விட்டு இறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி அறத்துக்கு கொண்டு வா. அடுத்த 2-3 படம் நடிக்கிறாங்க. அதுலயாவது அவருக்கு ஒரு நல்ல ரோல் கொடுப்பாங்களா, இல்லை அதுலயும் அவரை முடிச்சு விட்டு இனிமேல் தமிழ் பக்கமே நாங்களாம் வரமாட்டோம்டா அப்படின்னு இவங்கெல்லாம் சபதம் போடுற அளவுக்கு கேரக்டர் கொடுக்க போறாங்களான்னு தெரியல. கபில் தேவ் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் பா. அவரோட பயோபிக்கை ஒரு படமாகவே எடுத்தாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். பா எப்பேற்பட்ட ஒரு லெஜெண்ட் எப்படி வந்து கஷ்டப்பட்டு ஒரு வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்காங்க இந்த 83ல் அப்படின்னு.
அவர் அந்த படம் பார்க்கும்போதோ இல்லை அவரோட பழைய மேட்ச்லாம் பார்க்கும்போதோ இப்படிப்பட்ட லெஜெண்டானு. ஆனால் நம்மளே கோவப்படுற மாதிரி ஒரு கேமியோவை கொண்டு வந்து அவருக்கு தமிழில் வச்சு காலி பண்ணி விட்ருப்பாங்க. ஆமாங்க, லால் சலாம் படத்தில் அவருக்கு ஒரு கேமியோ கொடுக்குறேன்னு சொல்லி அவரை கேவலப்படுத்தி விட்டாங்க. இந்த படத்துலடா நான் நடிச்சேன்னு லேட்டராக ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? மறுபடியும் ஒரு கிரிக்கெட்டர் தாங்க. இவர் ஒரு ஆல்ரவுண்டரு. பேட் எடுத்தாருன்னா தாறுமாறாக அடிப்பார், பால் எடுத்தாருன்னா விக்கெட்டாக எடுப்பார், அவுட் ஸ்விங்கு இன் ஸ்விங்குன்னு போட்டு தாறுமாறாக பாலை போடுவார். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஆனால் இவரே கூட்டு வந்து இங்கே ஒரு போட்டு விட்டாங்க. ஆமாங்க, கோப்ராவில் இர்ஃபான் பத்தாரை கூட்டு வந்து ஒரு வேலை பார்த்து விட்டாங்க. எதுக்கு அவர் அந்த படம் நடிச்சாருன்னே தெரில. அடுத்ததான் நானே பட்டேகர். இவருமே ஒரு சரியான சிறந்த நடிகர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படிப்பட்ட ரோலை கொடுத்தாலும் அப்படி நடித்து தள்ளிடுவார். அப்பேற்பட்ட ஒரு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நடிகர். இவரை தமிழில் பாரதி ராஜா வந்து ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. பொம்மலாட்டம் அப்படிங்கிற ஒரு படத்தில் சரியான ஒரு ரோலு, அவ்வளோ கச்சிதனமான இருக்கும் அந்த ரோலு. லேட்டராக காலால் இவரை வில்லனாக போட்டிருப்பாங்க. இவர் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னா இவருக்கு ஒரு ரோலு, இவருக்கு அவ்வளோ நடிப்பு, அவ்வளோ ஸ்கோப் இருக்கும். ஆனால் அந்த காலா படத்தில் இவர் எதுக்கு அதில் பண்ணார், இதுக்கு பதிலாக ராதா ரவியே போட்டிருக்கலாமே, இதுக்கு பதிலாக நிழல்கள் ரவியே போட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ரோலாக தான் இருக்கும். ஸோ இவர் எதுக்கு அதுக்கு ஒரு வேளை அந்த ஹிந்தி மார்க்கெட்டை இவங்க பேன் இந்தியா படமாக எடுக்கிறேன்னு சொல்லி கூட்டு வந்து முடிச்சு விட்டதில் இவர் ஒரு முக்கியமான ஆள். அடுத்ததாக ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். இவர் நடித்த படங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், பெரிய பிளாக் பஸ்டராக இருக்குது. இன்றைக்கி வரைக்குமே இவர் நடித்தா அதுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது. ஆமாங்க, சஞ்சய் தத்து தான். இவர் நடித்த படங்கள்லாம் அடுக்கிக்கிட்டே போகலாம், அவ்வளோ படங்கள் இருக்குது. கல்நாயக்கா இருக்கட்டும், வாஸ்தவா இருக்கட்டும், முன்னாபாய் எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், லகேராவ் முன்னாபாய் எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இப்போ கூட ரீசெண்டாக பாருங்களேன் KGF 2 வந்து மிரட்டி விட்டுருப்பாரு. ஆனால் இவரை ரீசெண்டாக நம்ம லியோ படத்தில் தமிழில் வந்து வில்லனாக போடுறேன்னு சொல்லி ஒரு அநியாயம் பண்ணியிருப்பாங்க. இவரை கூட்டு வந்து இவர் நரபலிலாம் கொடுக்குற மாதிரி ஒன்று பண்ணி ரொம்ப அவுடேட்டடாக இவரை காமிச்சு இதை பார்த்து நம்ம தளபதி விஜய் நம்பிக்கை சொல்லுவாரு, ஆனா இது மூட நம்பிக்கை, எலிசாவை விட்டுருங்க. என்னன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி சஞ்சு அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. இவரோட பயோபிக்கை, இவரோட கதையை படமாக்கியிருந்தாங்க ராஜ்குமார் ஹிரானி. ரன்பீர் கபூர் தான் அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே வசூல் பண்ண படம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல வேலை அந்த படத்தை வந்து முன்னாடியே அவர் எடுத்துட்டார். இப்போ எடுக்கணும்னு நினச்சிருந்தா இந்த மாதிரி இங்கே தமிழில் வந்து கேவலப்பட்ட இதெல்லாம் வந்து அந்த படத்தில் காமிக்கிற மாதிரி இருந்திருக்கும். நல்ல வேலை அதெல்லாம் காட்டல. நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது அடுத்ததான் இந்தியாவோட பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிதாப் பச்சன். ஐயோ கடவுளே கடவுளே, கண்ணு வேண்டாடா சாமி. அமிதாப் பச்சன் எப்பேற்பட்ட ஆளு, என்னென்ன சாதனை பண்ணியிருக்காரு, எப்படிப்பட்ட நடிகர், எவ்வளோ பெரிய லெஜெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஆனால் அவரை கூப்பிட்டு வந்து தமிழில் ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க. ஆமாங்க, வேட்டையன் தான் ரீசெண்டாக. எதுக்குடா இதுக்கு சாதாரண ஒரு நடிகரே போதுமே, எதுக்கு இவரை போட்டிருந்தாங்க? அப்போ தான் கல்கியில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிட்டு வந்தார். கல்கி கிட்டத்தட்ட அவர் தான் அந்த ஃபுல் படத்தையுமே ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஃபுல் படத்தை அவர் தான் சிங்கிள் ஹேண்டடில் தூக்கி வச்சுருப்பார். பிரபாஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இந்த படத்தில் வில்லனா கமல் சார் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இந்த ஃபுல் படத்தை இவர் தான் ஹோல்டு பண்ணியிருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட படத்தில் நடிச்சுட்டு வந்து இங்கே வேட்டையனில் இப்படிப்பட்ட ரோல், அது ரொம்ப சாதாரணமான ரோல். அதை வந்து நம்ம நல்ல ரோலாக கெட்ட ரோலாங்கிறத தாண்டி அது ரொம்ப சாதாரண ரோல். அதுக்கு சும்மா யாரோ ஒருத்தர், சும்மா ஒரு சின்ன நடிகர், சும்மா ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் இருக்கக்கூடிய ஒருத்தரை கூட்டத்தே பண்ணியிருக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரோலே இருக்கும். ஸோ வெறும் பேன் இந்தியாவோட ரீச்சுக்காக மட்டுமே இந்த மாதிரி மிகப்பெரிய ஸ்டார்ஸை கூப்பிட்டு வந்து, அது ரோல் மட்டமான ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க இருந்தால் பேன் இந்தியா ரீச் இருக்கும் அப்படின்னு நம்பி எடுக்கப்பட்ட படங்கள்லாம் பெருசாக போகலை அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும்.
இந்த மாதிரி ஆல்ரெடி மிகப்பெரிய புகழோட உச்சத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு வந்து தமிழ் சினிமாவில் முடிச்சு விட்ட இந்த 10 பேரில் உங்களோட அந்த ஃபேவரட் யார்? அதாவது ஐயோ இவரை போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் பார்த்து பரிதாபப்படுற அந்த லெஜெண்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.